அனைவருக்கும் உங்கள் ரமண ரவியின் இனிய வணக்கங்கள். நம்ம இப்போ சுசீலா அம்மாவோட பர்த்டே ஸ்பெஷலாக இந்த 2 நாட்களாக அவங்க பாடின பாடல்களை பற்றிலாம் ஒரு சின்ன ஒரு கண்ணோட்டம் மாதிரி 2 நாளாக பண்ணிகிட்ருக்கேன். இன்னைக்கு அந்த வரிசையில் சில பாடல்கள், அதாவது அவங்க என்னென்ன மியூசிக் டைரக்டரோட பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இன்னும் இருக்குது. அதில் நம்ம இசைஞானி இளையராஜாவோட மியூசிக்கில் பாடியிருக்க பாடல்கள் இருக்குது. ஏஎம் ராஜா அவர்களோட இசையமைப்பில் பாடின பாடல்கள்லாம் இருக்குது. முதல்ல ஏஎம் ராஜாவோட அவங்க என்னென்ன பாடல்கள் பாடினாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன ஒரு 4 பாடல்கள் எனக்கு தெரிஞ்சு. ஆனால் அது ரொம்ப அழகான ஒரு பாடல். நிலவும் மலரும் வாடுது, என் நினைவில் தென்றல் வீசுது, மலர காதலெல்லாம் லாலலாலலா. ஏஎம் ராஜாவும் இவங்களும் முகத்தில் முகத்தை பார்த்த பின்பு காண முடியுமா. ரொம்ப அழகாக வரும் அந்த ஒவ்வொரு ஸ்டென்ஸாவா. அதுக்கேற்றாப்புல ஏஎம் ராஜாவுடைய குரல் ரொம்ப சாஃப்ட், ரொம்ப அழகாக இருக்கும். அவங்க 2 பேருக்கு பொருந்திது. இது இது ஒரு படம். அடுத்தது வாடிக்கை மறந்ததும் ஏனோ, என்னை வாட்டிடும் கேள்விகள் ஏனோ, போது மங்கை எந்தன் மலரில் பொங்கி வரும் இனிமை, மாற்றம் சொல்வதும் ஏனோ. கல்யாண பரிசில் ஜெமினியும் சரோஜாதேவி அம்மாவும் சைக்கிள் ஓட்டிக்கிட்டே இந்த சாங்கை பாடுவாங்க. ரொம்ப பாப்புலர் ஹிட் இந்த பாட்டு. வாடிக்கையை மறந்ததும் ஏனோ. ஏஎம் ராஜா சாரும் சுசீலா அம்மாவும் பாடியிருப்பாங்க. அடுத்தது மிஸ்ஸி அம்மா. நான் நேற்றே சொன்னேன், மிஸ்ஸி அம்மாவில் இந்த பாட்டு சூப்பர் டூப்பர் ஹிட்டு. என்ன பாட்டு? பிருந்தாவனமும் நந்த குமாரனும் யாவருக்கும் பொது செல்வமன்றோ, ஏனோராதா இந்த பொறாமை, யார்தான் அழகில் மயங்காதவரோ, பிருந்தாவனமும் நந்த குமாரனும் யாவருக்கும் பொது செல்வமன்றோ. சாவித்திரி அம்மாவும் ஜெமினி கணேசனும் இந்த சாங்கை பாடியிருப்பாங்க. ஏஎம் ராஜா, சுசீலா அம்மா. இந்த 3 பாட்டும் ஏஎம் ராஜாவோட இதில் ஏஎம் ராஜாவோட மியூசிக்னு கூட சொல்லலாம். அதில் பாடின பாடல்கள். அடுத்தது நம்ம இசைஞானி இளையராஜா. எல்லாரும் ஆவலோடு அதுக்கு தான் காத்திருப்பீங்க. ஃபஸ்ட்டு படத்துலேயே பாருங்கள், ஜானகி அம்மாவுக்கு ரொம்ப மெயின், அன்னக்கிளி உன்னை தேடுது. அதில் சுசீலா அம்மாவையும் ஃபஸ்ட் எடுத்தோன்னே தன்னோட முதல் படத்துலேயே இளையராஜா சேர்த்துட்ருக்கார். என்ன படம் அது? அம்மா அழகாக பாடின அந்த பாடல். சொந்தமில்லை பந்தமில்லை வாடுது ஒரு பறவை, அது தேடுது தன் உறவை, அன்பு கொள்ள யாரும் இல்லை ஆதரவாய் தினமே, அது தேடுதையா உறவை, அக்கக்கோ எனும் கீதம் அது பாடும் சாகம், சொந்தமில்லை பந்தமில்லை பாடுது ஒரு பறவை, அன்பு கொள்ள யாரும் இல்லை ஆதரவாய் நீ. இந்த பாட்டு சுஜாதா அன்னக்கிளியில் இந்த சாங் ரொம்ப நல்லாயிருக்கும். அது இந்த பாட்டை அக்கக்கோ அக்கக்கோன்னு ஒரு குருவி கூவிட்டு இருக்கும். அந்த அக்கக்கோ குருவிக்கிட்ட நம்ம சுஜாதா பாடுறாப்புல இருக்கும். கொஞ்சம் சில சிச்சுவேஷன் கிளைமாக்ஸில் மாறும்போது இந்த சோகமயமான பாடலை நம்ம சுசீலா அம்மாவை தவிர வேறு யாராலையும் பாடியிருக்க முடியாது. இது இளையராஜாவோட முதல் படத்திலேயே அம்மா பாடின பாடல். அடுத்தது இதுவும் அவங்க எல்லாருக்கும் பிடிச்சமான பாடல், பத்ரகாளி. கண்ணன் ஒரு கை குழந்தை, கண்கள் சொல்லும் பூங்கவிதை, கன்னம் சிந்தும் தேனமுதை, கொண்டு செல்லும் என் மனதை, கையிரண்டில் நான் எடுத்து பாடுகின்றேன் ஆராரோ, மைவிழியே தாலேலோ, மாதவனே தாலேலோ.
இந்த பாட்ட போய் யாருக்கானா பிடிக்காம இருக்குமா? அவ்வளோ அழகா இருக்கும் ஜேசுதாஸும், சுசீலா அம்மாவும். இன்னைக்கெல்லாம் கேட்டுட்ருக்கலாம். இது நெறைய கிருஷ்ண ஜெயந்தி சமயத்தில ரேடியோல நெறைய ஸ்டேஷன்கள் இத ஒலிபரப்புவாங்க. ஆல் அதாவது ஆல் டைம் ஃபேவரைட் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி சொல்லுவோம் பாருங்க. இனிமே அந்த ஆல் டைம் எனக்கு சட்டுன்னு வரமாட்டேங்குது. என்னோட ஃபேவரைட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். என்னோட விருப்பமான பாடல்கள்ல இதுவும் ஒண்ணு. அடுத்தது. டார்லிங் 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 ஐ லவ் யூ ஐ லவ் யூ என்னை விட்டு போகாதே மன்னன் உன்னை எந்தன் நெஞ்சில் வைத்தேன் உந்தன் உண்டை மென்பை எந்தன் கண்ணில் வைத்தேன் ஐ லவ் யூ ஐ லவ் யூ. பிரியா பிரியா படத்தில் வந்து நம்ம ஸ்ரீதேவி மறைந்த ஸ்ரீதேவி பாடியிருப்பாங்க அந்த நேச்சர் ட்ரெஸ்ஸில் போட்டுக்கிட்டு ஃபாரினில் சிங்கப்பூரில் எடுத்திருப்பாங்க. சூப்பரான சாங்ஸ். இந்த 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 மாதிரி பாடல்கள்லாம் சுசீலா அம்மா பாடுவாங்களா அப்படின்ற நிலைமையில் இது வந்து ரொம்ப ஒரு மெலடின்னு சொல்ல முடியாது, கிளப் டான்ஸ்னு சொல்ல முடியாது. அது மாதிரி ஒரு வெரைட்டிஸ் ஆஃப் சாங்ஸ். இந்த சாங்ஸையும் சுசீலா அம்மா ரொம்ப அவ்வளோ அழகாக பாடியிருப்பாங்க. இன்றைக்கும் சூப்பர் டூப்பர் ஹிட்டு தான் இந்த பாடல் பிரியா படத்தில். அடுத்தது உயர்ந்த உள்ளம். உயர்ந்த உள்ளத்தில் பார்த்தீங்கன்னா இந்த சாங் ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது காலை பொழுது கமலஹாசன் வந்து காலையில் அவரோட மாடியிலேருந்து எழுந்து உலாத்திட்டு இருக்கும்போது அவர் உள்ளே படுத்துட்டு இருக்கும்போது இந்த சாங் கேட்கும். அம்பிகா பாடியிருப்பாங்க. சுசீலா அம்மா அவ்வளோ அழகாக அந்த விடியற் காலை வேளைய இந்த பாடலை கேட்டாலே அந்த புத்துணர்ச்சி வரும். காலை தென்றல் ஆடும் தென்றல் பாடும் போது ராகம் நாடும் போது ராகம் பறப்பது சிறகுகள் தோன்றும் காலை தென்றல் பாடும் தென்றல் பாடும் போது ராகம் நாளும் போது ராகம். இந்த சாங்கு அம்பிகா பாடிட்டு இருக்கும்போது கமலஹாசன் எழுந்து என்னடா இது இவ்வளோ மங்களகரமான ஒரு குரல் கேட்குதுன்னு வந்து பார்த்தேன். எனக்கு சினிமாவிலேயே ரொம்ப அழகாக இருக்கும். சுசீலா அம்மாவோட குரல் வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். கணீர்னு பெரிய திரையில் அம்பிகா பாடுறாப்புல எடுத்திருப்பாங்க. அந்த லேண்டில் ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்தது இது வந்து ஒரு கிளப் டான்ஸ் மாதிரி ஒரு பாடல் தான். நிலவு நேரம் இரவு காயும் நிலவு நேரம் இரவு காயும் காணும் இந்த எண்ணம் யாவும் மாறும். இது வந்து அந்த இந்த படங்கள்லாம் வரிசையா வந்துட்டு இருந்த வேளையில பிரியாலாம் வந்துட்ட வேளையில இதுவும் வந்து ஒரு இளையராஜாவோட மியூசிக்ல சுசீலா அம்மா பாடின பாடல் தான். அடுத்தது பைரவி கீதா கேளடி கண்மணியில. கற்பூர பொம்மை ஒன்று கைவீசும் தென்றல் இன்று கலந்தாடி கை கோர்க்கும் நேரம் முத்தே என் முத்தாரமே சபேரும் நாடல் நீ பாடமா நீ பாடமா. படத்தில் வந்து இறந்து போயிட்ட போது அந்த சாங்ஸை வந்து அந்த குழந்தை டேப்பில் போட்டு போட்டு கேட்டுட்ருக்கோம். அதுக்கு ஏத்தாப்புல ஃப்ளாஷ்பேக்ல கீதா வருவாங்க. அந்த குழந்தையோட கொஞ்சுற சீன்லாம் ரொம்ப நல்லா அழகா சூப்பரா படமாக்கியிருப்பாங்க. இந்த பாடல் படத்துல அப்பப்போ சுசீலா அம்மாவோட குரல் நம்ம காதுல ரீங்காரம் விட்டுட்டே போகும். கற்பூர பொம்மை ஒன்று. இதுவும் இளையராஜாவோட இசையமைப்பு தான். அடுத்தது ராசாத்தி மனசுல இந்த ராசாவும் நெனப்புத்தான் இந்த ராசாவின் நெனப்புல இந்த ராசாத்தி நெனப்புத்தான் ஒரு நேசம் உண்டானது நெஞ்சம் ஒன்றானது லா 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 லா. இது வந்து நம்ம ரேகாவும் ராமராஜனும் பாடுவாங்க. இந்த சாங் வந்து ராமராஜன் வரிசையா பண்ணின படங்கள்ல நெறைய சூப்பர் டூப்பர் ஹிட். மொத்தமே நம்ம இளையராஜாவோட மியூசிக்ல தான் அவரோட பாடல்கள்லாம் சோபிச்சது. அப்ப அதுல ரேகாக்கு இந்த பாட்டு குடுத்திருப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இன்னைக்கும் இந்த பாடல் எல்லாராலையும் விரும்பி கேட்கக்கூடிய ஒரு பாடல். சுசீலா அம்மாவோட குரல் அவ்வளோ அழகா இருக்கும். அடுத்தது சின்ன கவுண்டர்.
எல்லாருக்குமே தெரிஞ்சிட்ருக்கும். சுகன்யாவும், விஜயகாந்தும் அந்த முதல் இரவுல பாடுவாங்க பாருங்க. முத்துமணி மால என்ன தொட்டு தொட்டு தாலாட்ட முத்தத்தில சேல கொஞ்சம் தொட்டு தொட்டு சீராட்ட உள்ளுக்குள்ளி நீயாட ஒரு நந்தவன பூவாட ஒரு நந்தவன பூவாட முத்துமணி மால என்ன தொட்டு தொட்டு தாலாட்ட. சுகன்யாவும், விஜயகாந்தும் இந்த ஃபர்ஸ்ட் நைட்ல இந்த சாங்க பாடுவாங்க. அவ்வளோ அழகா இருக்கும். அதில வந்து சுசீலா அம்மாவோட இந்த வாய்ஸுக்காக தான் இந்த பாட்டெல்லாம் பயங்கர ஹிட் ஆச்சு அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் வந்து நான் இளையராஜாவோட மியூசிக்ல சொன்னேன். அடுத்தது ஜென்ஸுங்களோட மட்டும் தான் எல்லாரோடையும் பாடின டூயட்லாம் சொன்னீங்க சார். லேடீஸுங்களோட நெறைய சாங்ஸ் பண்ணியிருக்காங்களே சுசீலா அம்மா. ஏன் அத பத்திலாம் நீங்க சொல்லல? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் கேட்குறீங்க. அதுக்காகவே சில பாடல்கள நான் நேத்தே செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட்டு எல்லாரும் சிறி அம்மா, சுசீலா 2 பேரும் சேர்ந்த காம்பினேஷன். சூப்பரான நெறைய சாங்ஸ் குடுத்துருக்காங்க. அதில எனக்கு ஃபர்ஸ்ட்டு ரொம்ப பிடிச்சமான பாடல், எங்க வீட்டு பிள்ளை. மலருக்குத் தென்றல் பகையானால் மலர்ந்திடும் கதிரவன் துணை உண்டு. நிலவுக்கு வானம் பகையானால் நீ வழியேது. மலருக்குத் தென்றல் பகையானால் மலர்ந்திடும் கதிரவன் துணை இந்த பாட்டு வந்து சரோஜா தேவி அம்மாவும், ரத்னான்னு ஒரு ஆக்ட்ரஸும் தனித்தனியா பாடியிருப்பாங்க. இது அந்த காலத்துல 2 பேரும் தனித்தனியா சோகமயமா இருக்கும். ஆனா 2 பேரோட வாய்ஸுக்கும் நெறைய டிஃபரெண்ட் காமிச்சிருப்பாங்க. சுசீலா அம்மா வாய்ஸ் சரோஜா தேவிக்கு, அவங்களுக்கு வந்து எல்லாரும் விசிறி சாங்ஸுக்கு. அதில வந்து 2வது ஸ்டான்ஸா வரும். படகுக்கு துடுப்பு பகையானால் அது பதுங்கி வாழ்ந்திட துணை உண்டு. அப்படின்னு எல்லாரும் தெரியுமா கணீர்னு பாடுவாங்க. சுசீலா அம்மாவோட வாய்ஸ் இந்த படத்துல அப்படியே மெலோடியஸா ரொம்ப அழகியா இருக்கும். ரொம்ப சூப்பர் டூப்பர் ஹிட் இந்த பாட்டு. அடுத்தது இதுவும் அப்பலாம் 2 கதாநாயகிகள் வரும்போது, ஒரு கதாநாயகிகளுக்கு பி. சுசீலா அம்மாவும், இன்னொரு கதாநாயகிகளுக்கு எல்.ஆர். ஈஸ்வரியும் குடுப்பாங்க. அந்த வரிசையில கே.ஆர். விஜயா, பத்மினி. என்ன படம்? இருமலர்கள். ஒரு சந்தர்ப்பவசத்துல அவங்க வீட்லயே டீச்சரா வருவாங்க. வரும்போது சிவாஜிய காதலிச்ச அதே வீட்லயே சிவாஜியினோட மனைவியா கே.ஆர். விஜயா இருப்பாங்க. குழந்தைக்கு பாட்டு சொல்றாப்புல ஒரு சாங் ஒண்ணு வரும். அந்த சிச்சுவேஷன்ல இந்த பாட்டு வரும். கடவுள் தந்த இருமலர்கள் கண் மலர்ந்த பொன்மலர்கள் ஒன்று பாதை ஓரத்திலே ஒன்று பாவை ஓரத்திலே ஒன்று பாவை கூந்தலிலே ஒன்று பாதை ஓரத்திலே கடவுள் தந்த இருமலர்கள் இருமலர்கள் இருமலர்கள். அந்த பாட்டு பாதி பாடிட்டு இருக்கும்போதே டக்குன்னு அடுத்த ஸ்டென்ஸாக்கு கே.ஆர். விஜயா வருவாங்க. அதுக்கு தான் எல்லாரும் சரி. அலையில் மிதந்த மலர் தண்டு அதன் மேல் கருணை மனம் கொண்டு அலையில் மிதந்த மலர் தண்டு அதன் மேல் கருணை மனம் கொண்டு தலையில் இறைவன் சூடிக் கொண்டான் தானே அதனை சேர்த்து கொண்டான் குடலில் சூட்டிய ஒரு மலரும் கோவில் கொண்டு பூத்த மலர் பாசம் கொண்டு வந்ததம்மா பரிசாய் தன்னை தந்ததம்மா. அது முடிச்சிட்ட உடனே 2 பேரும் சேர்ந்து கடவுள் தந்த இருமலர்கள் கண் மலர்ந்த பொன்மலர்கள். உடனே எல்லாரும் சொல்லுமா ஒன்று பாவை கூந்தலிலே ஒன்று பாதை ஓரத்திலே. அந்த வேர்டெல்லாம் வந்து கூந்தலிலே இதெல்லாம் வந்து ரொம்ப அழகா பாடுவாங்க. அந்த டிஃபரெண்ட் வந்து நல்லா காமிப்பாங்க. அது 2 கதாநாயகிகளுக்கு. அதனாலேயே இவங்களுக்கு நெறைய சாங்ஸ் வந்து சுசீலாக்கும், எல்.ஆர். ஈஸ்வரிக்கும் அந்த காலத்துல நெறைய குடுத்துருக்காங்க. அப்புறம் புஷ்பலதாவோட ஒரு பாட்டு பாடுவாங்க.
விஜயகுமாரியும், புஷ்பலதாவும் ஒரு படத்துல. சித்திரப்பூ விழி வாசலிலே இவள் தான் வந்தவளோ, கட்டிக் கரும்பினை தொட்டுக் குழைத்திட யார் நின்றவளோ, யார் வந்தவளோ, அவள் தான் என்னவளோ. இந்த பாட்டு சுசீலா அம்மா ஒரு பேராகிராஃபா, இவங்க ஒரு பேராகிராஃப். ரொம்ப அழகா இருக்கும். கொண்டி அடைத்து வர தங்க தேரினில் வந்தாளே அப்படின்னு வந்து முடியும். இவங்க ஒரு பேர், அவங்க ஒரு பேர். அப்போல்லாம் நிறைய புஷ்பலதாவும் விஜயகுமாரையும் பாடுற ஒரு காம்பினேஷன் சாங்ஸுக்கெல்லாம் எல்ஆர் ஈஸ்வரி, சுசீலா அம்மா நிறைய பேர் வருவாங்க. அடுத்தது பாலச்சந்தர் டைரக்ஷனில் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச பாட்டு சுசீலா அம்மா சாஃப்டாக ஜெயந்திக்கு அங்கே வந்து வாணிஸ்ரீயும் சிவாஜியும் அந்த செஸ் விளையாடிட்டு இருப்பாங்க. இவங்க வழக்கம் போல் ஜெயந்தியும் ஈஸ்வரலட்சுமியும் தாயக்கட்டை விளையாடிட்டு இருப்பாங்க. அந்த பாடல்கள்லேயே எப்பயுமே பாலச்சந்திர படத்துலேயே பூடகமாக பாடல்களில் அந்த 2 கதாநாயகங்கள் பேசிக்கிறத அழகாக காமிப்பார். இந்த படத்தில் பாருங்கள். கை நிறைய சோழி கொண்டு வந்தேன் மாமி, காயை வெட்டலாமா, கண் விழிக்கும் நாழி, கண் விழிக்கும் நாழி, தவமிருந்து நானே தாயம் ஒன்று போட்டேன், வெட்டுப்பட நானும் விட்டுவிட மாட்டேன், விட்டுவிட மாட்டேன். கை நிறைய சோழி கொண்டு வந்தேன் மாமி, காயை வெட்டலாமா, கண் விழிக்கும் நாழி, கண் விழிக்கும் நாழி. சொல்லி முடிச்சோன்னு அங்கே பாருங்க. அங்கிருக்கும் மங்கை சொந்தமுள்ள ராணி, இங்கிருக்கும் கன்னி சொக்கட்டான் ராணி, தயக்கம் என்ன தோழி, கண் விழிக்கும் நாழி, விதி என்றும் விளையாட்டை விதித்ததும் ஏனோ, சந்தேகம் தானோ அப்படின்னு சொல்லிட்டு, நான் உனக்கே சந்தேகம், நான் ஒன்றும் புருஷனும் கொண்டு போயிட மாட்டேன் அப்படின்னு அப்புறம் பாட்டிலே அழகாக பதில் வரும். இதுக்கு அழகாக கணீர் கணீர்னு எல்ஆர் ஈஸ்வரி, சுசீலா சாஃப்டா ஜெயந்திக்கு. இந்த சாங் வந்து ரொம்ப அவ்வளோ அழகாக இருக்கும். இன்றைக்கி கூட கேட்டு பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கும். அடுத்தது சுசீலா அம்மா ஜானகி, இவங்க பாடின பாடல்கள் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு 2, 3 பாடியிருக்காங்க. இருந்தாலும் ஒரு சாம்பிள் ஒன்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். காலத்தை வென்றவள் நீ, காவியமானவள் நீ, வேதனை தீர்த்தவள் விழிகளில் நிறைந்தவள், வெற்றி திருமகள் நீ, காலத்தை வென்றவள் நீ, காவியமானவள் நீ. அடிமை பெண் படத்தில் சுசீலா அம்மா ஜெயலலிதா அவங்களுக்கு பாடுவாங்க. ஜோதிலட்சுமிக்கு எஸ் ஜானகி பாடியிருப்பாங்க. அதில் ஒரு பெரிய ஒரு ஹம்மிங் ஒன்று வரும். சுற்றி சுற்றி ஆடுறாப்புல அந்த ஹம்மிங்கை சுசீலா அம்மாவை தவிர வேறு யாராலுமே பாடியிருக்க முடியாது. இன்றைக்கும் அந்த பாடலை நீங்கள் கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் கேட்டுச்சா இன்னொரு தடவை கேட்டு பாருங்கள். சுசீலா அம்மாவுக்கு பர்த்டே கான்ட்ரிபியூஷனாக இந்த பாடல்களை நான் உங்களுக்கு தொகுத்து வழங்கிட்டு இருக்கேன். மீண்டும் நாளைக்கு சுசீலா அம்மாவோட பரிமாணங்களில் எத்தனையோ பாடல்கள் அழகழகாக ஒலிச்சுது. அது எனக்கு பிடிச்ச அந்த கதம்ப மாலைகளை உங்கள் எல்லாரோடையும் பகிர்ந்துக்கிறேன். அதுவரையில் உங்கள் அனைவர்கிட்டேருந்து விடைபெற்றுக்கிறது உங்கள் அன்பிற்கினிய ரமண ரவி. வணக்கம்.